Good morning students, I welcome you for the Sheba group of school online class. So last class we have known about the electric induction. So now I am going to teach you further, it's a electromagnetic waves. So it's based on the electric induction, okay. So நம்ம electric induction என்ன பார்த்திருப்போம் அப்படினா ஒரு inducting currentல வந்து some electric field வந்து produce ஆகுது ஒரு பிளேட்ல, okay. ஒரு conducting பிளேட்ல வந்து electric field produce ஆகுதுன்னு பார்த்திருப்போம். In this spectrum, okay. So இதே electric field வந்து spectrum lines அப்படினு எடுத்தோம்னா நம்ம வந்து எதை பேஸ் பண்ணுவோம் அப்படினு பார்த்தா லைட்டை பேஸ் பண்ணுவோம். It shows on the light. So light source and the conversion of the light energy. So in this energy we will produce as a some spectrum lines. So this spectrum lines will be the, it's known as a waveform, okay. So this wave is a electromagnetic wave அப்படினு சொல்லி கன்வே பண்றாங்க. So அந்த லைட்ல இருந்து வர அந்த ஸ்பெக்ட்ரம் லைன்ஸ் மூலமா நமக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகுது அப்படினா some waves வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. So light energy is also one of the waves, okay. So அந்த waves வந்து நம்ம என்ன சொல்றோம், spectrum waves அப்படினு சொல்றோம். So in this chapter electromagnetic waves அப்படினு சொல்லி கன்வே பண்றாங்க. So in a visible spectrum, so we see the world, its surrounding, it's made up of the lights. So light is one of the main source of the energy, its conversion of energies. So it produced on the earth. So நம்ம earthல வந்து main source in day to day lifeல நமக்கு தேவைப்படுறது என்ன அப்படினு பார்த்தோம்னா லைட் தான். So லைட் இல்லாம நம்மளால என்ன பண்ண முடியாது, எந்த ஒரு இதுவுமே பண்ண முடியாது, okay. So எந்த ஒரு வேலையுமே. So light from the sun is one of the main source. So light அப்படினு பார்த்தாவே நமக்கு வந்து நம்ம நார்மலா வந்து யூஸ் பண்ற லைட்ஸ் எல்லாமே LED ஆர் எல்லா லைட்ஸ்மே வந்து என்ன யூஸ் பண்றோம், இட்ஸ் ஆர்டிஃபிஷியல் லைட்ஸ். So நேச்சுரல் லைட்ஸ் அப்படினு எடுத்தோம்னா நமக்கு சன் தான் வந்து one of the main source of natural lights. So அப்ப sun is one of the energy will be producing. So it's a light from the sun is one of the source. So it cannot survey this planet. So நம்ம பிளானட்ஸ்ல வந்து நம்மளால வந்து டே டு டே லைஃப்பை வந்து என்ன பண்ண முடியாது, லீட் பண்ண முடியாது சன் இல்லாம. ஸோ சன் சோர்ஸ் இல்லாம அப்படின்றாங்க. ஸோ லைட் இஸ் த மெயின் ரோல் ஆஃப் த ஸ்ட்ரக்சர் அண்ட் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த வேரியஸ் திங்ஸ். ஸோ இதோட ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இன் திஸ் யூனிவர்ஸ், ஸோ வி cannot see the objects in without light. ஸோ நம்ம லைட் இல்லாமல் என்ன பண்ண முடியாது, நம்மளால் எந்த ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே நம்மளால் வந்து பார்க்க முடியாது. ஸோ நேச்சர்ஸை நம்ம இது பண்ணுறதா இருக்கட்டும், நம்ம ஐஸ் மூலிமா ஈவன் த்ரூ த ஐஸ். ஸோ நம்ம ஐஸ் மூலிமா எந்த ஒரு ஆப்ஜெக்ட்ஸுமே என்ன பண்ண முடியாது, விஷயம் நடக்கிறது கூட பார்க்க முடியாது. ஸோ இட்ஸ் ஃபிசிக்ஸ் இந்த லைட்டை பற்றி 19th centuryயில் ஸோ இட்ஸ் ஆப்டிக்ஸ் அண்ட் எலக்ட்ரோமேக்னெட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பார்ட்டாக பிரிக்கிறாங்க. ஸோ ஒன்று இந்த ஆப்டிக் வந்து இட்ஸ் சோர்ஸ் ஆஃப் லைட் ஒன்லி, ஓகே. ஸோ லைட் எனர்ஜியோட அதோட வேவ் பற்றின அதோட லைன்ஸ் பற்றின அதோட ரிஃப்ளெக்ஷன் தென் ரேடியேஷன் பற்றின இது வந்து சொல்கிறது வந்து ஆப்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எலக்ட்ரோமேக்னெட்டிக் அப்படின்னு எடுக்கும்போது இந்த லைட் எனர்ஜி எதனால் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா சம் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வில் பி கம்பைன் டு ஃபார்ம் த எலக்ட்ரோமேக்னெட், ஓகே. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் மூலயமா தான் நம்மளுக்கு வந்து அனதர் சோர்ஸாக லைட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இட்ஸ் டூ பிரான்ச்சாக வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ ஜேம்ஸ் கிளார்க் மேக்ஸ்வெல்ன்றவர் வந்து 19th centuryயில் வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ லைட் இஸ் ஒன் ஆஃப் த எனர்ஜி, இட்ஸ் கம்பைன்ட் டு ஃபார்ம் த டூ பார்ட்ஸ், ஆப்டிக்ஸ் அண்ட் எலக்ட்ரோமேக்னெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இட்ஸ் ஆக்சுவலி த கான்செப்ட் ஆஃப் லைட் இஸ் தியரிட்டிக்கலி. ஸோ இவர் வந்து இந்த லைட்டோட கான்செப்டை வந்து தியரிட்டிக்கலாக ப்ரூவ் பண்ணியிருக்காரு 19th centuryயில். ஸோ இட்ஸ் அ ப்ரிடிக்ஷன் த லைட் இஸ் அ எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ். ஸோ இந்த லைட் வந்து நம்மளுக்கு வந்து என்ன வேவாக ஃபார்ம் ஆகுது, எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவாக ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்கோம். த ஸ்பீட் ஆஃப் லைட் வில் பி கன்வே டு ஃபார்ம் த 3:10⁻⁸ ms-1 பர் செகண்ட்க்கு வந்து 3 lakh வந்து நம்மளுக்கு வந்து ஸ்பீட் ஆஃப் லைட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அதோட கிலோமீட்டர்ஸ் எப்படி இருக்குது, 3 lakh kilometers வந்து அந்த லைட்டோட ஸ்பீடு வந்து கன்வே ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பர் செகண்டுக்கு. ஸோ அப்போ அதோட டோட்டல் ஸ்பீட் பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த ஒரு செகண்டில் 3 lakh kilometers அது பாஸ் ஆகுது அப்படின்னாக்கா அது எவ்வளோ ஸ்பீடாக இருக்கும். ஸோ எந்த ஒரு ஆப்ஜெக்ட்ஸுமே வந்து அந்த அளவுக்கு ஸ்பீடு வந்து கம்பேர் பண்ண முடியாது லைட் கூட, ஓகே. ஸோ இட்ஸ் 3 lakh kilometers per second. ஸோ இட்ஸ் ஃப்ரீ ஸ்பேஸ் அண்ட் வேக்யூம். ஸோ எந்த ஒரு ஃப்ரீ ஸ்பேஸாக இருக்கட்டும் இல்லை ஒரு வேக்யூமாக இருக்கட்டும், எந்த ஒரு ஆப்ஜெக்டாக இருந்தாலும் அது உள்ள வந்து லைட் வந்து ஸ்பீடு வந்து எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லாமல் ட்ராவல் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதே லைட் வந்து நம்மளுக்கு வந்து ஆப்ஜெக்ட்ஸ் இன் பிட்வீனில் வந்து சம் ஆப்ஜெக்ட்ஸ் வைக்கிறோம் அப்படின்னாக்கா ஸோ அந்த லைட் வந்து அப்போ கூட வந்து ஒரு டைரக்ட் பாத்தில் தான் வந்து அது ட்ராவல் பண்ணும். ஸோ அதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் பாத் தான், எந்த ஒரு டிரான்சாக்ஷனல் பாத்தும் வந்து கிடையாது லைட்டுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன் பிட்வீனில் வந்து ஒரு ஆப்ஜெக்டோ இல்லை ஒரு ஸ்க்ரீனோ நம்மளுக்கு பிளேஸ் ஆகும்போது ஸோ அந்த டைம் வந்து அந்த லைட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிற வே வந்து லென்த் வந்து நம்மளுக்கு வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகும்.
So it's confirmed the visible light, it's only the portion of electromagnetic spectrum. So இந்த ஸ்பெக்ட்ரம் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது என்ன ரேவாக இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்கன்னா காமா ரே, இட்ஸ் அ நேம் ஆஃப் காமா ரே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் ரேடியோ வேவ்ஸ். ஸோ நம்மளுக்கு வந்து இந்த ரேடியோ மூலிமா வந்து நம்மளுக்கு வந்து சேனல்ஸ்லாம் இதுவாகுதுல்ல, ஸோ அந்த வேவுமே வந்து நம்மளுக்கு வந்து எதனால் ஆகுது, இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ்னால தான் நம்மளுக்கு ரேடியோ வேவ் ஃபார்ம் ஆகுது. ஸோ வி ஸ்டடி இன் திஸ் சாப்டர் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் த எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஸோ நம்மளுக்கு ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்க ஒரு ஆப்ஜெக்டில் வந்து நம்ம பிளேஸ் பண்ணுற இடம் வந்து நம்மளுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்க ஒரு பிளேஸாக இருக்கும். ஸோ அந்த ஆப்ஜெக்ட், அதாவது ஒரு பிளேஸில் வந்து ஒரு ஆப்ஜெக்டை பிளேஸ் பண்ணுறோம் அப்படின்னும் போது அந்த ஆப்ஜெக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டாக இருக்கும். ஸோ நம்ம பிளேஸ் பண்ணுற அந்த பிளேஸ் வந்து சர்க்கம்ஃபரன்ஸ் ஸ்பேஸ் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டாக இருக்கும். ஸோ இந்த எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கம்பைன் ஆகும்போது நம்மளுக்கு அந்த இடத்துல சம் வேவ்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அந்த வேவ்ஸை தான் லைட் வேவ்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். So it's a Maxwell strongly believe this is a symmetrically, okay. So இந்த waves வந்து நமக்கு வந்து எப்படி இருக்கு அப்படின்றாங்க, symmetrically proved இருக்கு. So in later periodல வந்து 1888ல வந்து ஹெர்ட்ஸ் வந்து எக்ஸ்பெரிமெண்ட்லாம் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு Maxwell's தியரியை வந்து ப்ரிடிக்ட் பண்ணி. So in this chapter it's understanding the technological invention. So எது மூலமா வந்து இந்த லைட் ரே வந்து நம்மளுக்கு வந்து நல்லா நிறைய பேருக்கு வந்து இதுவாச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ இட்ஸ் a best example laser treatment. ஸோ நம்மளுக்கு வந்து இப்போது டே டு டே லைஃப்பில் வந்து ரொம்ப அட்வான்ஸாக வந்து இந்த லைட் ரேஸ் வந்து நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் லேசர் ட்ரீட்மெண்ட். ஸோ இந்த லேசர் ட்ரீட்மெண்ட் எதுக்கெலாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹெல்த் கண்டிஷன்ஸாக இருக்கட்டும், ஸோ எந்த ஒரு நம்ம ஹியூமன் பாடியில் இருக்க எந்த ஒரு ப்ராப்ளமாக இருக்கட்டும், ஒரு பெஸ்ட் ட்ரீட்மெண்ட்டாக வந்து லேசர் ட்ரீட்மெண்ட் வந்து போயிட்டுருக்கு இல்லையா. ஸோ இட்ஸ் அ பெயின்லெஸ் அண்ட் ஸ்டெயின்லெஸ் ட்ரீட்மெண்ட். ஸோ நம்மளுக்கு வந்து ஓவர் டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆனதுனால ஓவர் ஸ்டெயினாகவும் இருக்காது, ஸோ பெயினும் வந்து இருக்காது இல்லையா. நார்மல் நம்மளுக்கு ஆப்ரேஷன்ஸ்லாம் நடக்கும்போது பெயின்ஃபுல்லாக இருக்கும் ஓவராக. ஸோ அதுக்கு நிறைய வந்து டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த லேசர் ட்ரீட்மெண்ட்டில் வந்து டிஸ்அட்வான்டேஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆனதுனால நம்மளுக்கு ஆப்ரேஷன்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது இல்லையா. ஸோ ஈவன் ஹேர் ஃபால், ஸ்கின் ப்ராப்ளம், எந்த ஒரு பாடி ப்ராப்ளம்ஸ் இருந்தாலுமே நம்மளுக்கு வந்து இன் இன்டர்னல் ஆர்கன் ஆல்சோ, ஸோ எக்ஸ்டர்னல் ஆர்கன்ஸில் ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் இன்டர்னல் ஆர்கன்ஸில் ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் இந்த லேசர் ட்ரீட்மெண்ட் மூலிமா நம்ம வந்து பெஸ்ட்டாக வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இதுக்கு டெக்னாலஜி நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ ஈவன் த்ரூ திஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ஈவன் லைட் ரேஸ், ஓகே. ஸோ இந்த லைட் ரேஸ் மூலிமா தான் நமக்கு லேசர் ட்ரீட்மெண்ட் வருது. ஸோ ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணது எப்படின்னு பார்த்தா ஈவன் ஸ்கேனிங் அண்ட் எக்ஸ்ரேஸ். ஸோ எக்ஸ்ரேஸ் மூலிமா தான் லைட் ரேஸ் வந்து ஃபர்ஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் ஆச்சு. ஸோ எக்ஸ்ரேஸ் வந்து இன்னும் ஓல்டன் பீரியட்ஸ்லேருந்தே இருக்குது இல்லையா. ஸோ நம்மளுக்கு வந்து அந்த லைட் ரே மூலயமா தான் வந்து அந்த எக்ஸ்ரே வந்து நம்மளுக்கு இன்டர்னல் பாடி ஆர்கன்ஸ் வந்து நம்மளுக்கு பப்ளிஷ் ஆகுது. ஸோ இட்ஸ் அ ரேடர் ட்ரீட்மெண்ட். ஸோ ரேடியோ டிடெக்ஷன் அண்ட் ரேஞ்சிங். ஸோ ரேடியோ மூலயமா நம்மளுக்கு வந்து டிவிக்கெலாம் முன்னாடி வந்து நம்மளுக்கு வந்து ரேடியோ மூலயமா தான் வந்து நம்ம இது பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ கேட்டுட்டு இருந்தோம் நிறைய நியூஸ் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம். ஸோ அப்போ வந்து டெக்னாலஜி, அந்த டெக்னாலஜி டைமில் வந்து நம்மளுக்கு வந்து ரேடியோ சேனல்ஸ் எல்லாம் வந்து எப்படி இதுவாச்சுன்னா இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் மூலயமா தான் ரேடியோஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. So it's a cell phone tower and cell phones or X-ray radiography. So இதோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நம்மளுக்கு செல்ஃபோன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரீசன்மே வந்து இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் மூலயமா தான். ஸோ நம்ம வந்து மோஸ்ட்லி வந்து நம்மளுக்கு எக்ஸ்டர்னலாக நம்ம செல்ஃபோன்ஸில் வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும், நம்மளுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் வந்து ப்ரொடியூஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ சார்ஜஸாக இருக்கட்டும், நம்ம சார்ஜ் போடுறதா இருக்கட்டும், இல்லை அதுலேருந்து வர அந்த கரண்ட்டாக இருக்கட்டும், இல்லை பேட்ரி மூலயமா வர நம்மளுக்கு, அதாவது பேட்ரியும் வந்து சார்ஜ் தான் நம்மளுக்கு இல்லையா. ஸோ அந்த சார்ஜஸ் எல்லாமே நம்மளுக்கு என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டில் வந்து ப்ரொடியூஸ் ஆகிற சார்ஜஸ் தான். ஸோ ஈவன் இன்சைடு இன்டர்னல் பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம செல்ஃபோனில் ஸோ மேக்னெட்ஸும் இருக்கும் இல்லையா. இது கம்பைன் டு ஃபார்ம் மேக்னெட்ஸ் ஆல்சோ. ஸோ எதனால் மேக்னெட் இருக்குன்னு பார்த்தோன்னா நம்ம மைக்கு ஸ்பீக்கர்ஸ்லாம் வந்து செட் பண்ணியிருக்காங்கல்ல, ஸோ அதெல்லாமே வந்து எதில் ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா மேக்னெட்டில் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் கம்பைன்டு, ஓகே. ஸோ அந்த டைம்லேயும் வந்து நம்மளுக்கு ரெண்டு கம்பைன் ஆகி தான் செல்ஃபோன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது, ஸோ ஒர்க்கிங் ஆகுது. ஸோ இட்ஸ் டே டு டே லைஃப் த டிஜிட்டல் வேர்ல்ட் செல்ஃபோன்ஸ் ஆர் ஈவன் ஏ கிரேட் இன்ஃப்ளூயன்ஸ். ஸோ இது நம்மளுக்கு பெஸ்ட் ஒரு இன்ஃப்ளூயன்ஸாக இருக்குது. ஸோ ஃபாஸ்ட் அண்ட் மோர் எஃபெக்டிவ். ஸோ நம்மளுக்கு வந்து டிரான்ஸ்மிட்டிங் மோடுக்கு வந்து பெஸ்ட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குது செல்ஃபோன்ஸ் தான். ஸோ இட்ஸ் லைட் இஸ் ஒன் ஆஃப் த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ். இன் ஹாஸ்பிட்டல்ஸில் ஃப்ராக்சர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து எக்ஸ்ரேஸ் நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ இந்த எக்ஸ்ரேஸ் மூலயமா எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. So microwave is also one of the electromagnetic wave. So next is a plenty of applications. So these applications also laser treatment, engineering medicines. So நம்மளுக்கு வந்து in engineers also வந்து இந்த ரேஸ்லாம் வந்து இது பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஈவன் லைட்னிங்,
ஸோ நம்மளுக்கு ட்ரில்லிங் இதுக்கெலாம் வந்து நம்மளுக்கு என்ன யூஸ் பண்ணுறாங்க, இந்த லேசர் மிஷின்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ எக்ஸாம்பிள் லேசர் சர்ஜரிஸ் அண்ட் எக்ஸாம்பிள் ரேடர் சிக்னல்ஸ். ஸோ இட்ஸ் அ பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் அண்ட் மேக்ஸ்வெல்ஸ் கரெக்ஷன் ஆஃப் ஆம்பேஸ் சர்க்யூட் லா. ஸோ ஆம்பேஸ் சர்க்யூட் லா வந்து நம்ம லாஸ்ட் சாப்டரில் பார்த்துருப்போம். எதுக்கு பார்த்துருப்போம் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகிறதோட ஆம்பேஸ் சர்க்யூட்ஸ்லாம் வந்து பார்த்துருப்போம். ஸோ ஒரு ஸ்ட்ரெயிட் கண்டக்டர் இருக்குது, ஒரு பேரலல் கண்டக்டர். ஸோ அந்த கண்டக்டரில் வந்து சம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். அதை சுற்றி வந்து ஒரு காப்பர் ஒயர் வந்து பிளேஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதில் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு பார்த்துருப்போம். ஸோ ஈவன் வந்து நம்மளுக்கு வந்து அதே மாதிரி தான் வந்து இந்த சாப்டர்லையுமே நம்மளுக்கு வந்து இன் லைட் ரே மூலயமா வந்து நம்மளுக்கு இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டை பற்றி டீட்டெயிலாக வந்து வெரிஃபிகேஷன் பண்ண போகிறோம். ஸோ நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டோட டெரிவேஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். So next one we taken as a displacement of the Maxwell's current. Okay. So in this Maxwell's theory, the current will be displaced into one particles to the another particles. So it's a equation will be framed. The electric field. So first electric field வந்து form ஆகுது in long straight conductor இருக்கு. So அந்த conductorல some random produce ஆகுற some electrons வந்து produce ஆயிட்டு இருக்கும். Okay. So அது positive and negative terminals இருக்கும். So அந்த electrons வந்து நம்ம electric field வந்து produce பண்றோம். ஸோ நம்ம வந்து எக்ஸ்டர்னலாக வந்து ஒரு ஃபீல்டு ப்ரொடியூஸ் பண்ணுறோன்னா அது எலக்ட்ரிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஸோ இன் திஸ் இட் பிளேஸ்ட் ஆன் த மேக்னெட்டிக் இண்டக்ஷன். ஸோ திஸ் இண்டக்ஷன் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் ஆல்சோ ப்ரொடியூஸ்ட் ஆன் த இன்சைட் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஸோ த Faraday's law of electromagnetic induction is changing the magnetic field produce the electric field. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த மேக்ஸ்வெல்ஸ் தியரியில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா ப்ராப்ளமேட்டிக்காக வந்து இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டில் வந்து பிளேஸ் ஆகிட்டு ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இட்ஸ் டேக்கன் as a derivation form of E dot dl. E dot means E is the electric field and dl is it's a length of the placed conductor. Okay, so we taken as a dl. It's one of the closed loop. ஸோ நம்ம எடுக்கிற இந்த லாங் ஸ்ட்ரெயிட் கண்டக்டர் வந்து க்ளோஸ்டு லூப்பாக இருக்குது அப்படின்றாங்க. ஸோ we taken as a closed loop. So d by dt it's a time taken for the that conductor. Okay, ஸோ அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகுது அப்படின்றதுக்கு அந்த டைம் டேக்கிங் வந்து ட்ராவல் ஆகிற டைம் கண்டக்ட் பண்ணுறது d divided by dt அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இட்ஸ் அ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னு எடுக்கும்போது க்ளோஸ்டு ஃப்ளக்ஸ் ஆஃப் B. ஓகே, ஸோ d divided by dt க்ளோஸ்டு ஃப்ளக்ஸ் S is a source 1. Okay, source 1 and 2 will be taken. So we taken first source 1. So magnetic field, electromagnetic induction. Okay, so magnetic field produced in the circumference area. Okay, one particular circumference area. So it's directly proportional. Okay, so B vector dot dA vector. It's the equation of magnetic flux. So closed flux B dot dl is equal to taken. So in this Maxwell's theory, so the equation total derivation magnetic flux is equal to d divided by dt. So E vector is induced along the closed loop by the changing magnetic flux. So in this region, so in the closed loop la வந்து நமக்கு வந்து magnetic flux வந்து change ஆகுது அப்படினு சொல்றாங்க. So it's a magnetic flux is closed loop in this electric induction. So electric field will be inductive the particles. So it's closed E is equal to electric flux is known as a Maxwell's law of induction. So in this law we know about the law of induction in Maxwell's. So the magnetic field B is a induced closed loop by changing the electric flux. Closed E is a region. So this symmetry is in the line வந்து நமக்கு வந்து symmetrical line வந்து produce ஆகுது. So it's a electric and magnetic field. So electromagnetic waves and radio waves, gamma rays and infrared rays. So நமக்கு இது மூலமா வந்து என்ன produce ஆகுது அப்படினா in electric field வந்து placed in the magnetic field. So we produce as a wave of gamma ray and infrared ray. Okay, so it's also a example. So displacement current in Maxwell's correction. So current will be displaced into one initial position to final position. Okay, so the displacement ஆகுது. So அந்த current displacement தான் வந்து நம்ம இங்க நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் மூலமா வெரிஃபை பண்றோம். So it's order understanding the electric field induced to the magnetic field. So the situation, the charge is a parallel plate capacitor. So நம்ம electromagnetic induction அந்த starting first chapterல பார்த்திருப்போம்ல, parallel plate capacitor. One parallel plate will be there. It produces some electrons in positive and negative terminals. Okay, so அப்போ நம்ம எக்ஸ்டர்னலாக வந்து ஒரு கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்? ஸோ இன்சைட் ஆஃப் த பார்ட்டிகல்ஸ் அந்த ரேண்டமாக இருக்க எலக்ட்ரான்ஸ் எல்லாம் வந்து பிளேஸ் ஆகுது, சேஞ்ச் ஆகும். ஓகே, ஸோ அப்போ வந்து அது என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா அதோட சர்க்கம்ஃபரன்ஸ் ஏரியா வந்து எதுக்கு பர்பெண்டிகுலராக இருக்கும்? எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு பர்பெண்டிகுலராக இருக்கும். ஸோ நம்மளுக்கு ஏரியா ரைஸ் ஆகிறது வந்து இப்படி இருக்கும்,
எலக்ட்ரிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகிறது வந்து இன் ஆப்போசிட் டைரக்ஷனாக இருக்கும் பெர்பெண்டிகுலராக. ஸோ அந்த டைமில் வந்து நம்மளுக்கு வந்து என்ன ஆகும், சார்ஜஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகே, ஸோ நம்மளுக்கு பாசிட்டிவ் இன்சைடில் கொடுக்கும்போது நெகட்டிவ் டெர்மினல்ஸாக ப்ரொடியூஸ் ஆகும், நெகட்டிவ் கொடுக்கும்போது பாசிட்டிவ் டெர்மினல்ஸாக ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இன் திஸ் parallel plate capacitor, it's a non-conducting medium. So it's one of the non-conducting medium means it's taken as a insulator. Okay, ஸோ அது என்ன பண்ணாது, எந்த ஒரு ஃபீல்டுமே கண்டக்ட் பண்ணாது அப்படின்றாங்க. ஸோ இன் பிட்வீன் த பிளேட்ஸ், ஸோ அதை வந்து நம்ம பிளேஸ் பண்ணிடுறோம் பிட்வீன், அதாவது ஒரு ரெண்டு சோர்ஸ் இருக்கா, ஒரு ரெண்டு ஃபீல்டு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு பிட்வீனில் வந்து ஒரு நான் கண்டக்டிங் ஆப்ஜெக்ட் வந்து பிளேஸ் பண்ணுறோம். ஸோ இட்ஸ் டைம் டிபெண்டிங் த கரண்ட் ஐசி. Okay, so we taken as IC is a time will be dependent. So it's conducting current we pass through the wire in a capacitor. So அந்த capacitorல வந்து ஒரு current conduct பண்ற wire வந்து நம்ம place பண்றோம். Okay, it's pass through the some field. So அந்த fieldல வந்து pass பண்ணுது. So அந்த டைம்ல வந்து அந்த magnetic field produce ஆகுது வந்து நம்ம current carrying wire அப்படினு சொல்றோம். Because of it's one of the copper wire, it's carrying some current also. So magnetic field in the point on the P நம்ம place பண்றோம். So wire is outside of the capacitor. So this capacitor அது சுத்தி இருக்க current produce பண்றதை நம்ம என்ன சொல்றோம், circular ampering loop அப்படினு சொல்றோம். So one long straight conducting loop no. So அதனால வந்து அந்த லூப்பை வந்து நம்ம அமெரிக்கன் லூப் அப்படினு சொல்றோம். It's enclosed to the circular surface. So it's taken as a source 1. So இதை வந்து நம்ம closed loop of B dot dl அப்படினு எடுத்துக்கிறோம். So we taken mu naught. Mu naught is some free space of relative permeability. Okay. So we taken as a mu naught is a free space. So IC is it's carrying some circular ampere loop. IC is taken time dependent. So it's a first equation. So source 1 B dot dl is equal to 0 because of it's a net charge. So we taken as a நம்மளுக்கு current வந்து ஃபைனலாக என்ன ப்ரொடியூஸ் பண்ணாது அப்படின்றாங்க. ஸோ இன்சைட் ஆஃப் த மீடியம்லேயும் வந்து கரண்ட் வந்து நம்மளுக்கு இல்லை. ஸோ நம்மளுக்கு வெளியே இருந்து வர அந்த சோர்ஸ் வந்து என்னவா இருக்காது, எந்த ஒரு ஃபீல்டும் ப்ரொடியூஸ் ஆகாதுன்றாங்க. ஸோ வி டேக்கன் அஸ் அ 0. இட்ஸ் அ செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ இன் திஸ் சோர்ஸ், ஸோ இட்ஸ் க்ளோஸ்ட் லூப் ஆஃப் பி டாட் டிஎல் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ ரைட் ஹேண்ட் சைட் ஆஃப் த ஈக்குவேஷன் இஸ் ஆல்சோ a 0. The source 2 will be taken. So it's wire carrying conducting current. Further it's no current flow between the plates and the capacitor. ஸோ இங்கேயும் வந்து பிளேட்க்கும் கெப்பாசிட்டர்ஸ்க்கும் இன் பிட்வீனில் வந்து கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகலை இன் செகண்ட் டயக்ராம். ஸோ த கேப் பிட்வீன் த பிளேட்ஸ். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து நம்மளுக்கு என்ன இருக்குது அந்த இடத்துல, இட்ஸ் அ பாயிண்ட் வில் பி டேக்கன் அஸ் அ 0. ஸோ இட்ஸ் அ இன்கன்சிஸ்டன்சி ஆஃப் திஸ் ஈக்குவேஷன். ஸோ இட்ஸ் டேக்கன் த கெப்பாசிட்டர் இஸ் அ சார்ஜ் அப். ஸோ அப்போ அந்த கெப்பாசிட்டர் என்ன பண்ணுறோம், நம்ம சார்ஜ் பண்ணுறோம். ஸோ சம் சார்ஜ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ என்ன சார்ஜாக ப்ரொடியூஸ் ஆகுது, எலக்ட்ரிக் ஃபீல்டாக ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ கெப்பாசிட்டர் பிளேட்டில் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ கரண்ட் வந்து என்ன பண்ணுது, ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ இட்ஸ் டைம் வில் பி டிபெண்ட் ஆன். ஸோ அப்போ டைமை வந்து நம்ம கேல்குலேட் பண்ணுறோம். ஸோ திஸ் ப்ரொடியூசிங் ஏ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். ஸோ ஒரு நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னோன்னா என்ன சொல்லுவோம், அதை ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. குரூப் ஆஃப் ஃபீல்டு வில் பி பாஸ் த்ரூ இன் ஒன் பர்டிகுலர் ஏரியா மீன்ஸ் இட்ஸ் டேக்கன் அஸ் அ ஃப்ளக்ஸ். ஸோ இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து நிறைய லைன்ஸ் பாஸ் ஆகுது ஒன் பர்டிகுலர் சர்க்கம்ஃபரன்ஸ் ஏரியாவில். ஸோ அந்த ஏரியா வந்து எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்னு எடுத்துக்கிறோம். ஸோ திஸ் இஸ் அ டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் ஃப்ளோவிங் பிட்வீன் த பிளேட்ஸ் அண்ட் த கெப்பாசிட்டர். ஸோ இட்ஸ் டேக்கன் அஸ் அ சோர்ஸ் ஆஃப் ஐடி. ஓகே, ஸோ இதோட சோர்ஸ் என்னென்னு எடுத்துக்கிறோம், ஐடி அப்படின்னு சொல்லி டிஸ்பிளேசிங் கரண்ட். ஸோ இன் ஒன் ஆப்ஜெக்ட் டு அனதர் ஆப்ஜெக்ட். ஸோ காஸ் லா ஆஃப் த எலக்ட்ரோஸ்டாட்டிக் அண்ட் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் பிட்வீன் த பிளேட்ஸ் அண்ட் த கெப்பாசிட்டர். ஸோ இந்த கெப்பாசிட்டர் வந்து காஸ் லா வில் பி அப்ளை பிகாஸ் ஆஃப் க்ளோஸ்டு லூப், ரைட். ஸோ க்ளோஸ்டு லூப் அப்படின்னு எடுத்தாலுமே அந்த இதில் வந்து சோர்ஸ் எப்படி இருக்கும், நம்மளுக்கு உள்ளே வந்து நெட் சார்ஜாக தான் இருக்கும் இல்லையா, சோர்ஸ் இருக்காது. சோர்ஸ் is equal to 0. ஸோ Gauss law will be applied. ஸோ இட்ஸ் அ closed E is equal to, it's a closed E dot dA. dA is a one particular area of electric field. So E is equal to charge divided by epsilon naught. So D closed E is divided by time taken. So I divided by, அதாவது current depend on the epsilon naught. Okay. So I divided by epsilon naught. So D it's closed electric field no. So அதை வந்து நம்ம என்னவா எடுத்துக்கிறோம், ஒன் சார்ஜாக தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. So dq is a charge, q is a charge. So dq will be differentiated, it's divided by time taken. So dq divided by dt is equal to epsilon naught d closed flux E divided by dt. Okay. So epsilon naught is a relative permeability in free space. So d epsilon naught E divided by dt. So id will be taken, it's a current displacing. Okay. So இந்த ஆப்ஜெக்ட்லேருந்து இந்த ஆப்ஜெக்ட் வந்து கரண்ட் டிஸ்பிளேஸ் ஆகி என்ன ஆகுது, டிஸ்போஸ் ஆகுது வெளியே. ஓகே, ஸோ வி டேக்கன் as ID is equal to epsilon naught, it's taken d close to E is divided by dt. It's a third equation. Okay,
ஸோ ஃபைனல் ஐடிக்கு வந்து நம்மளுக்கு என்னவா ஃபார்ம் ஆகிடுது, டி க்ளோஸ்டு ஃப்ளக்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டாக ஃபார்ம் ஆகிடுது. ஸோ dq divided by dt is equal to id. ஸோ க்ளோஸ்டு ஃப்ளக்ஸ் b dot dl, b is a magnetic field, ஸோ equal to mu naught I அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ I வந்து நம்மளுக்கு என்னவா இருக்குது, ஃபர்ஸ்ட் வந்து இட்ஸ் ஆம்பேர் சர்க்கியூட் லவாக இருந்துச்சா, ஸோ அது வந்து நம்மளுக்கு டிஸ்பிளேசிங் கரண்ட்டாக ஃபார்ம் ஆகுது. ஸோ IC ப்ளஸ் ID அப்படின்னு எடுத்துக்கிறோம் ஐயோட வேல்யூவை. ஸோ b dot dl is equal to mu naught IC plus mu naught epsilon naught. So we taken d closed is divided by dt. So it's a fourth equation. So magnetic field will be produced in some particular electric flux area. So அப்போ அந்த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஏரியாவில் வந்து நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது, இட்ஸ் சேஞ்ச் இன் கன்வர்ஷன் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ mu naught IC epsilon naught will be taken. So finally d closed d divided by dt in b dot dl. So in this plate the conducting current is 0. So we taken displacing current is non-zero. So this displacement current, the time varying the electric field. So the magnetic field produced by the conduction and displacing the current also. Okay. So இது வந்து என்ன பண்ணுது, magnetic field அந்த particles கண்டக்டும் பண்ணுது, so displacementம் பண்ணுது அப்படின்றாங்க one particular area in time variation. So this magnetic field at a point inside of the capacitor is perpendicular. So it's a magnetic field, electric field. நான் ஆல்ரெடி வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் கண்டக்டர் வந்து இன் பிளேஸ்டு மேக்னெட்டிக் ஃபீல்டில் வந்து என்ன ஆகும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இன் டார்கில் வந்து நம்ம பார்த்துருப்போம், மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ்ட் இன் ஒன் லூப் இன் டார்க் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கொஷனில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு parallel பிளேட் வந்து பிளேஸ் ஆகிருக்கும் நார்த் அண்ட் சவுத் போல் ஆஃப் த மேக்னெட்டில் இல்லையா. ஸோ அப்போ வந்து அது வந்து டேர்ன் ஆகும். ஸோ நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் வந்து நம்ம வந்து பிளேஸ் பண்ணியிருப்போம் PQRS சொல்லிட்டு. ஸோ அது பிளேஸ் ஆகும்போது நம்மளுக்கு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து எந்த டைரெக்ஷனில் ப்ரொடியூஸ் ஆகும், பர்பெண்டிகுலராக தான் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டைரெக்ஷன்னா பர்பெண்டிகுலராக மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகிட்டு இருக்கும் இல்லையா. ஸோ பிகாஸ் ஆஃப் இட் பிளேஸ்ட் அஸ் சம் மேக்னெட்டிக் லைன்ஸ் ப்ரொடியூசிங் த ஏரியாஸ். ஸோ அதனால் வந்து நம்ம வந்து அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டில் வந்து பிளேஸ் பண்ணும்போது அதோட டைரெக்ஷன்ஸ் வந்து வேரி ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். ஸோ அதுவுமே வந்து ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டாக தான் நம்மளுக்கு ப்ரொடியூஸாக இருக்கும். இட்ஸ் சேம் அதே பேஸ் பண்ணி தான் வந்து இந்த ஈக்குவேஷனை வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. So we take the magnetic field can be determined in this equation. So it's displacing the current. So next வந்து இதோட importance பற்றி இதோட derivations பற்றி next classல பார்க்கலாம். Okay? Okay students, I hope you all understand today video class. We will see in the next class. Thank you.